ஆக்சுவலா நான் தாக்கப்பட்ட பொழுது பல என்னுடைய நலம் விரும்பிகள்லாம் கூட ஒன்னா சேர்ந்துட்டு, சாமி உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி ரொம்ப ரொம்ப மோசமானது சாமி, இதை விடக்கூடாது சாமி, நீங்க ஊன்னு சொல்லுங்க, இவனை தலை எடுத்துறேன், அவனை இதை பண்ணிடுறேன். நான் சொன்னேன், லூசுங்களா? இந்த மாதிரி எனக்கு சஜஸ்ட் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லி நான் கிண்டல் பண்ணி சிரிச்சதுதான். சும்மா இருங்கப்பா, பெருமான் என்ன நடத்துவாரோ நடத்துவாரப்பா. நீங்க ஒரு டெட்டான பிரபஞ்சத்துல வாழலீங்கய்யா, உயிரோடு இருக்கீங்க. ரேடியோவை டியூன் பண்ணா எப்படி என்ன வேணுமோ அது கேட்குதோ, உங்க உயிரை டியூன் பண்ணீங்கன்னா அது நீங்க என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வாழ்க்கையை வாழ முடியுங்கய்யா. இதுக்கு நான் சாட்சிங்கயா, சாட்சி பிரமாணங்க. நான் இந்த சத்தியத்துக்கு நான் சாட்சி பிரமாணம். ஒரு உண்மை அப்படியே சொல்லியிருக்கேன், இது ஒரு ரகசியம் உண்மை, ஆனா சொல்லிடுறேன். என் மீது நடத்தப்பட்ட இந்த எல்லா தாக்குதல்கள் வெளியிலிருந்து அது உண்மையில பாத்தீங்கன்னா அந்த நடத்தியவர்கள் மிகப்பெரிய சதி பலம் சகலத்தையும் அதிகாரம் அனைத்தையும் உபயோகப்படுத்தி தான் நடத்தினாங்க. நான் சத்தியமா சொல்றேன், பரமசிவன் சாட்சியா சொல்றேன், ஒரே ஒரு தரம் கூட உள்ளுக்குள் எனக்கு எந்த விதமான சஞ்சலமோ ஏன் இந்த தாக்குதல் அது தாக்குதல் அப்படிங்கிற ஐடியா கூட நீங்க எதுவுமே இல்லைங்க. பாக்குறவங்களுக்கு தான், சுத்தி இருந்து பாக்குறவங்களுக்கு தான் பெரும்போர் நடக்கிற